பொறுப்பேற்றார். மக்களவை கூடியதும் சபாநாயகருக்கான வேட்பாளராக ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி முன்மொழிய அதனை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வழிமொழிந்தனர். பின்னர் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக தற்காலிக சபாநாயகர் மகதாப் அறிவித்தார். மக்களவை சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவை பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இணைந்து இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர். சபாநாயகரை இருக்கைக்கு அழைத்து செல்லும் மரபின் போது மோடியும் ராகுலும் கைகுலுக்கிக் கொண்டனர். மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்வான ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவையில் சபாநாயகராக அவர் மேற்கொண்ட பணிகள் பாராட்டத்தக்கவை என குறிப்பிட்டார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்தும் போது எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவி கொடுத்து சபாநாயகர் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புவதாக கூறினார். தாமரை சின்னத்தில் நின்று வென்றிருந்தாலும் தண்ணீரில் இருந்தாலும் தாமரை எப்படி ஒட்டாமல் இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருங்கள் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு TR பாலு வாழ்த்து தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களவையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே விசிக தலைவர் திருமாவளவனின் மைக் ஆஃப் செய்யப்பட்ட சம்பவம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மக்களவை வளாகத்தில் இருந்த அம்பேத்கர், காந்தி உள்ளிட்டோரின் சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளே ஓம் பிர்லாவுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். எமர்ஜென்சி காலத்தில் காணாமல் போனவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஓம் பிர்லா கூறியதால் கொந்தளித்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை அவரது புதிய பொறுப்பிற்கு இந்தியா கூட்டணி வரவேற்பதாகவும் ராகுலின் குரல் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து உரத்து ஒலிக்கட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். தெற்கில் இருந்து வடக்கு வரை இந்தியாவின் ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை உறுதி செய்வோம் என்றும் அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள கூட்டாட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் என்றும் ராகுல் தெரிவித்துள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை வரும் செப்டம்பர் மாதம் முதல் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 2405 ரூபாயாகவும் சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 2450 ரூபாயாக கொள்முதல் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தொடர்ந்து 4 நாட்களாக சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் வீண் விளம்பரம் தேடுவதிலேயே அதிமுகவினர் குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு உரையாற்றிய முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வெளியில் சென்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவது பேரவை மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல என்றார். வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பேச அனுமதிக்கவில்லை என கூறி பாமக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் சபாநாயகர் ஒரு சர்வாதிகாரி போன்று நடந்து கொள்கிறார் என்றும் அவர்தான் சட்டப்பேரவையில் அதிகமாக பேசி வருவதாக பாமக எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாகவே திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அத்துடன் மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என கூறி திமுக நாடகமாடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு
ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது பேசிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு பல்வேறு அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியான 3 கோடி ரூபாய் நிதி முழுவதையும் எம்எல்ஏக்களே தொகுதிகளுக்கு பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மாநில சட்டமன்ற துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், எம்எல்ஏக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சற்று தடுமாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அறையில் அதிமுக உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தினர். அப்போது குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயக்கமடைந்த KP அன்பழகன் முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். போராட்டத்திற்கு அனுமதி கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தமிழக எம்பிக்கள் கொத்தடிமைகள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களவையில் தமிழக எம்பிக்கள் சிலர் பதவியேற்ற போது வருங்கால தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் என முழங்கியது தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை இவ்வாறு பதிலளித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் 35 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் களத்தில் 29 பேர் உள்ளனர். நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் திடீர் திருப்பமாக அவரது 6 பற்களை காணவில்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 35 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் குறித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் கருணாபுரம் காவல் நிலையம் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குஷ்பு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஷச்சாராயம் ஈஸியாக கிடைப்பதாகவும் அதனை வேரோடு அழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். துறையில் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலக வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு நினைவரங்கத்தை திறந்து வைத்த அவர், கூட்டுறவுத்துறை சங்கத்தில் போலி உறுப்பினர்கள் இல்லை என்றார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால் தாமதமாகும் என்பதால் தான் சிபிசிஐடி விசாரிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு புகாரில் நீதிமன்றம் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது என EPSக்கு பதிலடி கொடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் உதயநிதி பெயரை சொல்லியிருப்பது வேதனை அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மாப்போ சிவஞானத்தின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்த அவர், திமுக கட்சியின் மூத்த நிர்வாகிகளே உதயநிதி வாழ்க என சொல்வது கேவலமாக உள்ளது என்றார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இவ்வழக்கின் விசாரணையின் போது இதுகுறித்து அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை அடுத்த 4 மாதங்களுக்குள் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற உத்தரவை சாதகமாக காட்டாமல் மனு மீது மனு தாக்கல் செய்யாமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என நீதிபதி கூறினார்.
ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் இலவச பொது தரிசனம் வரிசையை ஏற்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கில் பக்தர்களின் கூட்டத்தை நெறிப்படுத்தவே இலவச பொது தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. மேலும் மனுதாரரின் நோக்கம், அவர் எந்த அமைப்பில் உள்ளார் என்பது குறித்து திருச்சி மாநகர ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். ஹரியானா ஆளுநரின் பேத்திகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கொஞ்சி விளையாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வந்த ஹரியானா ஆளுநர் தத்தாத்ரேயா தன்னுடன் தனது 2 பேத்திகளையும் அழைத்து வந்திருந்தார். அப்போது அவர்களுடன் பிரதமர் மோடி செல்லமாக விளையாடி மகிழ்ந்ததுடன் சாக்லேட் வழங்கி உற்சாகப்படுத்தினார். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 5 நாள் காவலில் விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரியிருந்த நிலையில் 3 நாள் மட்டுமே விசாரிக்க அனுமதி வழங்கியது. மக்களவை உறுப்பினராக பதவியேற்ற போது நாடாளுமன்றத்தில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக முழக்கமிட்ட அசாதுதீன் ஒவைசியை தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கறிஞர்கள் 2 புகார் அளித்துள்ளனர். அவர் பதவியேற்க வந்தபோது பாஜகவினர் சிலர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டார். பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஜாமீன் வழங்க பெங்களூரு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைது செய்யப்பட்டார். ரேவண்ணா தரப்பில் ஜாமீன் கோரிய நிலையில் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அழிக்க நேரிடும் என சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் கூறியதால் ஜாமீன் மறுக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கொசுக்களால் ஏற்படும் கொடிய நோய்களில் ஒன்றான ஜிகா வைரஸ் தொற்றுக்கு 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் பாதித்தவர்களை கண்காணித்து வரும் நகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராம் திக்லி கிராமத்திற்குள் புகுந்த 2 சிறுத்தைகள் 10க்கும் மேற்பட்ட கன்றுக்குட்டிகளை கடித்து கொன்றது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கன்றுக்குட்டிகளை சிறுத்தைகள் கடிக்கும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வரும் 29ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்க உள்ளதை முன்னிட்டு ஜம்முவில் போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். அமர்நாத் யாத்திரை வரும் 29ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தெலங்கானா மாநிலம் மெட்சல் மாவட்டத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நெடுஞ்சாலை பாலத்தில் இருந்து கீழே விழுந்ததில் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் தீயில் எரிந்து லாரி முழுவதும் சேதமானது. தமிழகத்திற்கான ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்காமல் மாற்றாந்தாய் மனதுடன் நடந்து கொள்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். சென்னைக்கான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு 3 ஆண்டுகளாக அனுமதி மற்றும் நிதி வழங்காத நிலையில் தமிழக அரசு முழு செலவையும் ஏற்றுள்ளதாக கூறினார். மதுரை உசிலம்பட்டி அருகே திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ராணுவ வீரரை காவல் நிலையம் முன்பே பெண்ணின் உறவினர்கள் தாக்கியதால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களிடமிருந்து ராணுவ வீரர் ராமன் என்பவரை மீட்டு நீதிமன்ற காவலுக்காக அழைத்துச் சென்றனர். கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் போக்குவரத்து சிக்னல் கம்பம் முறிந்து விழுந்ததில் சுமை தூக்கும் தொழிலாளி உயிரிழந்தார். தாஸ், சுரேஷ், செல்வம் ஆகிய 3 பேரும் வாழை இலை கட்டை தள்ளுவண்டியில் வைத்துக் கொண்டு சென்றபோது திடீரென போக்குவரத்து சிக்னல் கம்பம் விழுந்ததில் தாஸ் உயிரிழந்தார். திருச்சி அருகே காவிரி ஆற்றின் நடுவில் உள்ள மணல் திட்டில் 2 முதலைகள் தென்பட்ட நிலையில் அவற்றை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டனர். 2 முதலைகளுமே சுமார் 6 அடி நீளம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் அதிகளவு திரண்டதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திருவிழாவிற்கு வரும் உறவினர்களுக்கு கறி விருந்துடன் சாராயம் கொடுத்து உபசரிப்பதற்காக ஊரல் போட்டு வைத்திருந்த ஓட்டுநர் சின்னத்தம்பியை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே 2 லிட்டர் சாராயம் காய்ச்சி வைத்திருந்ததோடு மேலும் 50 லிட்டர் சாராய ஊரலை தயாரித்து குளியல் அறையில் வைத்திருந்தார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்திற்குள் புகுந்து ஊழியர்களின் 5 செல்போன்கள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவன் வெளியிலேயே நின்று கொள்ள மற்றொருவன் உள்ளே புகுந்து திருடிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவும் சாரல் மழை மற்றும் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஏற்காட்டில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதையே வெகுவாக குறைத்துக் கொண்டனர். மேலும் அருகில் செல்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்வரத்து 2000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 3759.25 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையிலிருந்து நீர் திறப்பு 941 கனஅடியாக உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு வினாடிக்கு 1562 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 52.92 அடியிலிருந்து ஒரே நாளில் 55.28 அடியாக உயர்ந்துள்ளது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி ஜெயகாந்தி, தம்பிகள் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அமைச்சரின் மகன்கள் மட்டுமே ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். கோவை உக்கடம் பகுதியில் சாலையில் சென்ற லாரி அருகே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது உரசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தனியார் பள்ளி ஆசிரியை லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மாதா பள்ளியில் பணியாற்றி வந்த அனிதா என்ற ஆசிரியை உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை பதைக்க வைத்துள்ளது. சென்னையில் சமூக செயற்பாட்டாளர் அப்சரா ரெட்டி மற்றும் அவரது குட் டீட்ஸ் கிளப் இணைந்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான மெகா மருத்துவ முகாம் நடத்தினர். வளசரவாக்கம் மற்றும் சாலிகிராமம் பகுதிகளில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான மக்கள் பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் ஏசிஆர் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர் பிரமிளா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் தவிக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்த நாளுக்கு வைக்கப்பட்ட பேனர் சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுவன் மீது விழுந்தது. பலத்த காற்றுக்கு தாக்குப்பிடிக்காமல் பேனர் சரிந்து விழுந்தது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் பேனரை தூக்கி சிறுவனை மீட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் பிளாட்பாரம் பகுதியில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பிளாட்பாரம் பகுதி முழுவதிலும் தண்ணீர் தேங்கி பாசி படர்ந்து காணப்படுவதால் பேருந்துகளில் ஏறவும் இறங்கவும் பயணிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி 3வது நாளாக எஸ்எஃப்ஐ சங்கம் சார்பில் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முன்பு தரையில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பிய மாணவர்கள் பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் 5000 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிப்பதாக குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் காதல் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை வளசரவாக்கம் பொன் வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர்கள் 250 பேர் ஒரே இடத்தில் கூடி யோகாசனம் செய்து அசத்தினர். ஒரே இடத்தில் 250 மாணவ மாணவிகளின் யோகாசனம் மேற்கொண்டதற்காக பொன் வித்யாஸ்ரம் பள்ளிக்கு இன்டர்நேஷனல் வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் விருது வழங்கப்பட்டது. வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் டோக்கன் பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இலங்கை கடற்படையை கண்டித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருதி போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கந்தாங்கல் கிராமத்தில் கூலி தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்களும் கிராம மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சோலையார் எஸ்டேட், பிர்லா ஃபால்ஸ் மற்றும் கூழாங்கல் ஆறு ஆகிய பகுதிகளில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளில் இறங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் பகுதிகளில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்படும் மண்ணை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மண் திருடும் கும்பல் குறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தனது 75வது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் ஆயுஷ் ஹோமம் செய்து வழிபட்டார். 2 மனைவிகள், மகன்கள், மருமகள்கள், மகள், மருமகன், பேரன், பேத்திகள் மற்றும் உறவினர்களுடன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அதன் அடிவாரத்தில் அமைந்துள்ள குண்டாறு அணை நிரம்பியுள்ளது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் குண்டாறு அணை தனது முழு கொள்ளளவான 36 அடியை எட்டி நிரம்பி வழிகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். 100க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் வாடகை வீட்டில் வசித்து வரும் தாங்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் குஸ்னிபாளையம் பகுதியில் சாலையோரத்தில் இருந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 2 உடல் நசுங்கி உயிரிழந்தனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் சாலையில் சென்று கொண்டிருந்த செப்டிக் டேங்கர் லாரி மீது விழுந்ததில் வாகனத்தில் இருந்த மாரப்பா மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டி வசூல் செய்பவர்களுக்கு ஆதரவாக காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர். கட்சி கொடிகளுடன் காவல் நிலையத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் திருச்சி கண்டோன்மென்ட் அருகே உள்ள ஈபி டவர் மீது ஏறி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் போராட்டத்தில் ஈடுபட்டார். உரிய காரணமின்றி தனது வேட்புமனுவை நிராகரித்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட ராஜேந்திரனிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மதுராந்தகத்தில் பணி நேரத்தில் மதுபோதையில் இருந்ததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த சுரேந்தர் என்பவர் விபத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை விற்றதாகவும் கூறப்பட்ட நிலையில் காவலர் குடியிருப்பில் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டார். தூத்துக்குடியில் அரசு மதுபான கடைக்கு பணியாளர்கள் லாரியில் இருந்து மதுபான பெட்டிகளை இறக்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவர்களை மிரட்டி மதுபான பெட்டியை தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மதுபான பெட்டிகளை தூக்கிச் சென்ற 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் காலாவதியான மற்றும் தேதி குறிப்பிடப்படாமல் தின்பண்டங்கள் விற்ற 2 பேக்கரிகளுக்கு நகராட்சி ஆணையாளர் சீல் வைத்து தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் பிளாஸ்டிக் கவர்கள் வைத்திருந்த கடைகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆழியாறு கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. வால்பாறை தலைநகர் எஸ்டேட், சண்முகா எஸ்டேட் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்ததால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆழியாறு கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை கண்டித்து அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு மற்றும் இந்திய பெண்கள் தேசிய கூட்டமைப்பு சார்பில் சென்னை மின் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தென்காசியில் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. யமதர்மராஜா வேடமிட்ட நபர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். யமதர்மராஜா வேடமிட்ட நபர் கையில் மதுவுடன் இருக்கும் ஒருவர் மீது தனது பாச கயிற்றை வீசியதுடன் மது குடிப்பதால் ஏற்படும் ஆபத்துகளையும் எடுத்து கூறினார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த பருத்திக்கு ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த நிலையில் செடிகள் காய்ந்து கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் செடிகள் காய்ந்து கருகியதற்கு காரணமான பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனையகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். உலகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஒவ்வொரு வருடமும் 32 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. மது அருந்துவதால் மட்டும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் 26 லட்சம் மக்கள் மரணிப்பதாகவும் போதைப் பொருட்களால் 6 லட்சம் பேர் இறப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதி போட்டிகள் ஜூன் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இரவு 8 மணிக்கு இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதவிருக்கின்றன. இந்த போட்டிகள் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. T20 உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிகளுக்கான நடுவர்கள் விவரங்களை ICC அறிவித்துள்ளது. ட்ரினிடாட்டில் 27ஆம் தேதி நடைபெறும் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் போட்டியில் கள நடுவர்களாக ரிச்சர்ட் இல்லிங்வர்த் மற்றும் நிதின் மேனன் செயல்பட உள்ளனர். கயானாவில் 28ஆம் தேதி நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து போட்டியில் கள நடுவர்களாக கிறிஸ் கேஃப்னே மற்றும் ரோட்னி டக்கர் செயல்பட உள்ளனர். T20 உலகக்கோப்பை இரண்டாவது அரையிறுதி சுற்றில் இந்தியா இங்கிலாந்து போட்டி நடைபெறும் கயானா மைதானம் இங்கிலாந்தை விட இந்திய அணிக்கே பொருத்தமாக இருக்கும் என்று இந்திய முன்னாள் வீரர் ராபின் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் அடில் ரஷீத் மற்றும் ஆர்ச்சரை இந்திய அணி திறம்பட எதிர்கொண்டால் எளிதாக இங்கிலாந்தை தோற்கடித்து வெல்ல முடியும் என்றும் அவர் கூறினார். இந்திய அணியை கண்டு இங்கிலாந்து பயப்படவில்லை என்று அந்த அணியின் முன்னாள் வீரர் நாசர் ஹுசைன் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த T20 உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து ஆடிய அதிரடி ஆட்டம் இந்த முறையும் ரிப்பீட் ஆகும் என்று அவர் கூறினார். டேவிட் வார்னர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் சேர்ந்திருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள ICC அதில் இரு சாம்பியன்கள் என பதிவிட்டுள்ளது. இந்த புகைப்படத்தின் மூலம் விராட் கோலி விரைவில் ஓய்வு பெறுகிறார் என்ற வதந்தியும் பரவி வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான 16 பேர் கொண்ட இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் கேப்டனாகவும் ஹர்திக் சிங் துணை கேப்டனாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்திய அணி ஜூலை 27ஆம் தேதி தனது முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்று வரும் மல்லோர்கா சாம்பியன்ஷிப் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பாம்ப்ரி ஜோடி காலிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தது. இந்தியாவின் யூகி பாம்ப்ரி மற்றும் பிரான்சின் ஆல்பனோ ஆலிவேட் ஜோடியும் அமெரிக்காவின் வித்ரோ லெமன்ஸ் ஜோடியும் காலிறுதி ஆட்டத்தில் மோதின. இதில் வித்ரோ லெமன்ஸ் ஜோடி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. துபாயில் நடிகர் அஜித் மணிக்கு 222 கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அசர்பைஜானில் நடைபெற்று வரும் விடாமுயற்சி படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அவர் துபாய் ஆண்ட்ரோம் கார் ரேஸ் ஓடுதளத்தில் பலவிதமான கார்களை ஓட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. கல்கி 2898 AD படத்திற்காக நடிகர் கமல்ஹாசன் 5 மொழிகளில் டப்பிங் பேசியுள்ளார். சமீபத்தில் இப்படத்தின் 2 ட்ரெய்லர்கள் அடுத்தடுத்து வெளியாகி வைரலாகின. இந்த நிலையில் இப்படம் ஜூன் 27ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. நடிகை நிவேதா தாமஸுக்கு வெளியிட்ட எக்ஸ் பதிவு ரசிகர்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. அதிக நாளாகிவிட்டது, ஆனால் இறுதியாக இன்று இதய எமோஜியுடன் பதிவிட்டுள்ளதை பார்த்த ரசிகர்கள் அவர் விரைவில் திருமணம் செய்ய போகிறாரா அல்லது புதுப்பட அறிவிப்பா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். கர்ப்பமாக இருக்கும் மனைவி தீபிகா படுகோனை அவரது கணவர் ரன்வீர் சிங் விமான நிலையத்தில் கையை பிடித்து அழைத்துச் சென்ற வீடியோ கவனம் ஈர்த்து வருகிறது. மேலும் தீபிகா பாதுகாப்பாக காரில் ஏறவும் உதவிய ரன்வீரை சிறந்த கணவர் என ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். நடிகை ஸ்ருதி ஹாசன் சமீபத்தில் நடத்திய போட்டோ ஷூட்டின் வீடியோ வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. அதில் கருப்பு மற்றும் மெரூன் நிற மாடர்ன் உடையில் ஸ்ருதி பலவிதமாக போஸ் கொடுக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பிரான்சில் நடைபெற்ற வோகி வேர்ல்ட் பாரிஸ் நிகழ்ச்சியில் நடிகை பிரீத்தி ஜிந்தா பிரபல வடிவமைப்பாளரான ராகுல் மிஸ்ரா ஓம்ப்ரேவின் கவுனை அணிந்திருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒளியில் மினுமினுக்கும் கவுனை அணிந்தபடி பிரீத்தி ஜிந்தா எடுத்த போட்டோஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளது.
உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கை கால்கள் செயல் இழந்துள்ளதால் தனக்கு திரைத்துறையினர் உதவுமாறு நடிகர் வெங்கல் ராவு வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் நடிகர் சிம்பு உதவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கல் ராவின் சிகிச்சைக்கு நடிகர் சிம்பு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் சூர்யாவின் 49வது பிறந்த நாள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரவுள்ள நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக அவர் நடித்த பிரபலமான சில படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி காக்க காக்க, கஜினி, வாரணமாயிரம், அயன் உள்ளிட்ட படங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நடிகையாகாமல் இருந்திருந்தால் ஆசிரியையாகி இருப்பேன் என ருக்மணி வசந்த் தெரிவித்துள்ளார். தாம் தற்போது தமிழ் படங்களில் நடிப்பதால் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதிலும் தமிழ் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ராஜபாளையம் கிராமத்தில் ஸ்ரீ வராகி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பின் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனி மாத தேய்பிறை பஞ்சமி தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் அடுத்த உத்திரகோசமங்கை அருள்மிகு வராகி அம்மன் கோவிலில் ஏராளமான பெண் பக்தர்கள் அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திரண்டதால் கோவிலில் கூட்டம் அலைமோதியது. சாம்சங் நிறுவனம் நடப்பாண்டிற்கான கேலக்ஸி அன்பேக்டு நிகழ்வை வரும் ஜூலை 10ஆம் தேதி நடத்த உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாரிஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அந்நிறுவனத்தின் கேலக்ஸி தொகுப்பில் உள்ள புதிய செல்போன்கள், வாட்ச், பட்ஸ், ரிங் ஆகியவை அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஜாவா 350 இருசக்கர வாகனம் ஒபிசிடியன் பிளாக், கிரே மற்றும் டீப் ஃபாரஸ்ட் ஆகிய 3 புதிய நிறங்களில் கிடைக்கும் என்று அந்நிறுவனம் அறிவித்திருக்கிறது. புதிய அலாய் வீல் வேரியன்ட்கள் உடன் கிடைக்கும் இந்த மாடல்களின் விலை 1,98,000 ரூபாயில் துவங்குகிறது.